இப்ப ட்ரம்ப் அமெரிக்கா தரப்புல இருந்து H1B விசா அந்த பாலிசி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்தோனே இங்க ஒரு சில பேர் அத சாதகமாவும் பேசுறாங்க. ஒரு சில பேர் இல்ல இதனால நெறைய நம்ம எக்ஸ்ட்ரா காசு கட்ட வேண்டியதா வந்திருக்கும். அங்க வொர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க, அங்க வந்து கார்ப்பரேட் அமெரிக்கால வொர்க் பண்ணிட்டு இருக்கவங்கலாம் இது ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்ற மாரி சொல்றாங்க. உண்மையிலேயே இந்த H1B விசாவோட ப்ராசஸ் வந்து என்ன? H1B விசா வந்துட்டு சொல்றாங்க ட்ரம்ப் வந்து தான் இப்ப இன்ட்ரோடியூஸ் பண்ண. எனக்கு தெரிஞ்சு 1 இயர் பேக்கே ஈவன் பிஃபோர் ட்ரம்ப் ம். கேம் இன் என் ஃப்ரெண்டோட பையன் சொல்லிட்டு இருந்தான், "ஆன்டி வி ஹேவ் டு பே 1 crore டெபாசிட் இந்த H1B விசாக்கு போன்னு" சொல்லி he was telling me 1 crore. casually. ஆகையால இது ம். இப்ப புதுசா வந்துச்சா இல்லாட்டி அப்பவே இருந்துச்சா தெரியாது. அது இல்லாட்டி இத பெரிய ஒரு ஹைப் பண்றாங்களா ட்ரம்ப்பாலன்னு சொல்லிட்டு அது எனக்கு தெரியாது. பட் வந்துட்டு அவங்கவங்க கண்ட்ரில அவங்கவங்க ஏதோ ஒரு இது போட்டுப்பாங்க. அத வந்து நம்ம வந்து ரைட், ராங் சொல்றதுக்கு இல்ல. என்னன்னா, ஒரு சிலர் சொல்றாங்க ஆல்ரெடி இருக்கவங்களுக்கு கிடையாது இந்த டாக்ஸ். இட்ஸ் ஒன்லி ஃபார் இப்ப புதுசா ம். அப்ளை பண்ணி போடுறவங்களுக்குன்னு ஒரு புதுசா சிலர் சொல்றாங்க. வரவங்களுக்கு. ஒரு சிலர் ம். சொல்றாங்க இல்ல ரெனியூவல் பண்ற போடுறவங்களுக்கும் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அகில தேர் இஸ் அ டவுட் விச் ஐ டோன்ட் நோ. என்ன பொறுத்தவரையும் எனக்கு அது எக்ஸாக்ட்டா என்னன்னு தெரியாது. என்ன சிச்சுவேஷன். But I think if we are they are going to அவங்க வந்து they are going to earn money from this, it is their country's policy. நம்மளுக்கு வந்துட்டு we have no right to comment on it unless it's going to affect me personally. Yes, I can talk. But வந்துட்டு அப்ப வந்து நம்ம அந்த ஊருக்கு போகணும்னு நினைச்சோன்னா டெஃபினட்டா அவங்க பாலிசிஸ் என்ன இருக்குதோ அதை நம்ம we have to அதை ஃபாலோ பண்ணணும்.